மகாநதியில் பார்த்தீங்கன்னா இந்த வார எபிசோடில் விஜய்க்கு வந்து காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க விஷயம் வந்து தெரிய வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது யார் மூலியமாக தெரிய வருது அப்படின்னா மாமி மூலியமாக தெரிய வருது. ஆனால் மாமி பார்த்தீங்க அப்படின்னா கங்கா வந்து மாசமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. விஜய் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் வந்து ஓடிட்டே இருக்கனால மாமி வந்து இந்த மாதிரி உன்னோட போர்ஷனில் ஃபேன் ஓடிட்டே இருக்குன்னு சொல்லவும் விஜய் வந்து நீங்களே போய் ஓப்பன் பண்ணி ஃபேனை ஆஃப் பண்ணிடுங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து அதை சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பக்கத்து வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கடா, அங்கே வந்து அவங்களுக்கு தான் குழந்தை வரப்போதில்ல புதுசாக, அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாமி வந்து சொல்லிடுறாங்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாங்க. ஓ இதனால தான் காவேரி நம்மளை கோவிலுக்கு வர சொல்லி ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருப்பாளோ, இதனால தான் நம்மளை ஹக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லியிருப்பாளோன்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஆனால் மாமி பார்த்தீங்கன்னா கங்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து யதார்த்தமாக வந்து மாமி பேசுகிறத வச்சு காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. அதனால் விஜய் பார்த்தீங்கன்னா ஆசாசியாக காவேரியை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி காவேரியை பார்க்குறதுக்காக வராங்க. இதுக்கப்புறம் எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க? காவேரி வந்து விஜய் வந்து கேட்ட உடனே உண்மையை சொல்லிடுவாங்களா, இல்லை எங்கள் அக்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உண்மையை சொல்லாமல் மறைச்சி வச்சுருப்பாங்களா, எவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருக்க போகிறாங்க, என்னைக்கு விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.